வணக்கம். நம்ம மல்டி பர்கர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இது நம்ம பார்க்க போகிற மினி மல்டி பர்கர் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். மினி மல்டி பர்கர் பங்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் 3வது பங்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3வது பங்கை பார்க்குறதுக்கு 3வது ஸ்கிரிப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்கிரிப்ட்ஸோட ரேட்டு என்ன இருக்குது அது மாதிரி ப்ரைஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த மல்டி பர்கர் சீரிஸில் இருக்க 3வது பங்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுக்கு பங்கு என்ன நேமில் இருக்குது அப்படின்னா வெண்டட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்கிற பேரில் இருக்குது. ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,496 ரூபா ப்ரைஸு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,700 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,218 ரூபா. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 43, ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 22.4, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 17.3. சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 234 கோடி கடைசியாக 2025 காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 39 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கடன் கிடையாது. ரிசர்வ்ஸில் கேஷ் பார்த்தீங்கன்னா 242 கோடி இருக்குது. ஸோ இந்த பங்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 52 ஹை 18,034 ரூபா 52 ஹையாக இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா 8,320 ரூபா லோவாக 52 லோவாக இருக்குது. கிட்டத்தட்ட 52 லோ நியர்பை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,496 ரூபா அந்த பங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது முதல் பங்கு. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற பங்கோட பேர் பெனாரஸ் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ இந்த பங்கோட ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 29.7, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,329 ரூபா புக் வேல்யூவாக இருக்குது. ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 337.3, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 28.3 இருக்குது. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 135 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 43 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ஸில் கேஷ் 171 கோடி ரூபா கேஷ் இருக்குது. கடன் ஒரு 4 கோடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 52 ஹை பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரூபா இருந்திருக்கு. 52 ஹை ப்ரைஸாக 52க்கு லோ பார்த்தீங்க 52 வர லோ பார்த்தாலும் 7,400 ரூபா இருந்திருக்கு. நேற்று 30ஆம் தேதி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 9,872 ரூபா இந்த பங்கோட ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் அதுக்கடுத்து மூணாவது நம்ம பார்க்க ஒரு நிறுவனத்தோட பேர் ஹில்சார் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 38.9, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 455 ரூபா இருக்குது. ஆர்ஓசிஇ 71.1, ஆர்ஓஇ 52.8, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் 623 கோடி காமிச்சிருக்காங்க கடைசியாக. நெட் ப்ராஃபிட் 147 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கையில் கேஷ் கையிருப்பு 339 கோடி கையில் வச்சுருக்காங்க. கடன் கிடையாது இந்த கம்பெனிக்கு. பங்கோட 52 வர விலை பார்த்தீங்க அப்படின்னா 8,899 ரூபா இருந்திருக்கு. 50 ஹை லோ பார்த்தோம் அப்படின்னா 4,206 ரூபா கிட்ட லோ இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,496 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ். கிட்டத்தட்ட 50 ஹை பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ இந்த பங்கு 8,899 52 வாரம் ஹை. இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 7,496 ரூபா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது நம்ம பார்த்த மூணாவது நிறுவனம். அடுத்த நிறுவனம் நம்ம பார்க்க போகிறது சானஃபி இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம். உங்களுக்கு தெரியும் இந்த நிறுவனத்தை பற்றி. அப்போ அதுமாரி இந்த நிறுவனத்தோட பிஇ பார்த்தீங்கன்னா 37.6, புக் வேல்யூ 374 இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓசிஇ பார்த்தோம் அப்படின்னா 49.2, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 47.2. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2,013 கோடி காமிச்சிருக்காங்க. இப்போ ப்ரொஜெக்டட் 2020 ப்ரொஜெக்டட் லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம் 2,038 கோடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் 396 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ரிசர்வ் கையிருப்பு கேஷ் பார்த்தீங்கன்னா 838 கோடி கையில் ரிசர்வ் கேஷ் வச்சுருக்காங்க. கடன் பார்த்தா ஒரு 20 கோடி தான் கடன், ரொம்ப கம்மியாக தான் கடன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 52 வர ஹை பார்த்தோம் அப்படின்னா 7,600 இருந்திருக்கு. 7,600 ரூபா இருந்திருக்கு. 52 வர லோ பார்த்தோம் அப்படின்னா 4,146 ரூபா இருந்திருக்கு. ஸோ இது ப்ரைஸு. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6,192 ரூபா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 30ஆம் தேதி 5 க்ளோசிங் ப்ரைஸ் 6,192 ரூபா இந்த பங்கோட க்ளோசிங் ப்ரைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வட்டிலால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்குக்கான பிஇ பார்த்தீங்கன்னா 25.5, புக் வேல்யூ 967, ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 25.4, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 24.3, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,238 கோடி ரூபா சேல்ஸு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 150 கோடி ப்ராஃபிட்.
அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு கையிருப்பு கேஷ் வந்து 688 கோடி கையிருப்பு கேஷ் வச்சுருக்காங்க. கடன் வந்து ஒரு 218 கோடி ரூபா கடன் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 52 வரை ஹை பார்த்தோம் அப்படின்னா 7399 ரூபா இருந்திருக்கு. 50 லோ பார்த்தோம்னா 3411 ரூபா இருந்திருக்கு. நேற்றோட வடிவேல் இண்டஸ்ட்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5338 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ். நம்ம பார்க்க போகிற அடுத்த நிறுவனம் வந்து திஷா இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி சொல்கிற கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோன்னா 37.4, புக் வேல்யூ வந்து 1834 ரூபா இருந்திருக்கு. ஆர்ஓசி பார்த்தோன்னா 29 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தோன்னா 21.2 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 390 கோடி ரூபா சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 50 கோடி நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி ரிசர்வில் கேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 265 கோடி ரூபா கேஷ் வச்சுருக்காங்க. கடன் கிடையாது இந்த நிறுவனத்துக்கு. இந்த நிறுவனத்தோட 52 ஹை பார்த்தோம் அப்படின்னா 20,900 52 ஹை 20,900 ஹை. 52 லோ பார்த்தோம் அப்படின்னா 13,251 ரூபா வந்து இருந்திருக்கு. நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 13,978 ரூபா அந்த பங்கோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த நிறுவனத்தோட பேர் வந்து எலன்டஸ் பெக் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் பிஇ பார்த்தோம் அப்படின்னா 56.9, புக் வேல்யூ 1094 ரூபா இருந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஆர்ஓசி 23, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 17.4. சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 749 கோடி 2024 சேல்ஸ் காமிச்சிருக்கோம். இந்த வருஷம் ப்ரொஜெக்ட் வந்து 778 கோடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு 136 கோடி வரும் 24-25க்கு. அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு 140 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு வந்து கையில் கேஷ் கையிருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 860 கோடி கையிருப்பு இருக்குது. கடன் கிடையாது இந்த நிறுவனத்துக்கு. இந்த நிறுவனத்தோட 52 வாரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ஹை பார்த்தீங்க அப்படின்னா 14,980 ரூபா இருந்திருக்கு. 50 லோ பார்த்தோம் அப்படின்னா 8,150 ரூபா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பங்குக்கு 9,720 ரூபா இருந்திருக்கு. எலன்டஸ் பெக் இந்தியா லிமிடெட் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட பேர் 9,720 ரூபா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த நிறுவனத்தோட பேர் வந்து வெண்டட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி நிறுவனத்தோட பேர். ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 43, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,218 ரூபா இருந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா தான். ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 22.4, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 17.3. அதுமாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 234 கோடி சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 39 கோடி நெட் ப்ராஃபிட்டாக இருந்து காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கடன் இது கையில் கேஷ் இருப்பு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 242 கோடி கேஷ் கையிருப்பு வச்சுருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு கடன் கிடையாது. ஸோ இந்த பங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52 வர ஹை வந்து பார்த்தீங்கன்னா 18,034 ரூபா. இந்த பங்கோட ரேட்டு 18,034 ரூபா. 50 ஹை 50 லோ பார்த்தோம் அப்படின்னா 8,320 ரூபா வந்து 50 லோவாக இருந்திருக்கு. இந்த பங்கு நேற்று 30/5 க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 8,496 ரூபா வந்து இந்த பங்கோட நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் நேற்று வந்து. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மல்டிபேக்கர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற பங்குக்கு வருவோம். இந்த பங்கு வந்து மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம். யூஎஸ் பேஸ்ட் டெக் நிறுவனம் சொல்லலாம். எஸ்ஜிஎஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு நேமை வந்து சேஞ்ச் பண்ணி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற நேம் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க 2024. நம்ம பார்க்க போகிற மல்டிபேக்கர் சீரீஸோட நிறுவனத்தோட பேர் வந்து செக்யூரிட்டி இந்தியா. இவங்க ஐபிஓ சமீபத்தில் ஐபிஓ வந்த கம்பெனி. நவம்பர் மாதம் ஐபிஓ வந்த கம்பெனி வந்து ஒரு 6-7 மாதம் தான் ஆகுது இந்த நிறுவனம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து. இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கஸ்டமருக்கு வந்து டெக் சர்வீஸ் ஃபார் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 100% ரெவன்யூ ஃப்ரம் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வருது இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டையும் காசு வாங்குறாங்க, பேயர்கிட்டையும் காசு வாங்குறாங்க. ஸோ 2 டபுள் சைடு வந்து இவங்களுக்கு வந்து வருமானம். இந்த நிறுவனத்துக்கு வந்து 2 பக்கமும் வருமானம் உண்டு. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்க, ஒருத்தருக்கு கிளைண்ட் வராங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த கிளைண்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறது, அந்த கிளைண்ட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத வந்து பூர்த்தி பண்ணுறது, அதை வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்கிட்ட சொல்லி இவங்க வந்து அந்த சர்வீஸை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வாங்கி தர்றது. ஸோ இந்த 2 வேலையுமே பண்ணுறதுனால ஹாஸ்பிட்டல்கிட்டேருந்து ஒரு வருமானமும், கிளைண்ட்டோட இன்சூரன்ஸ் வருது இல்லையா, அவங்க அந்த கிளைண்ட்டோட இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு வருமானமும் இந்த நிறுவனம் வந்து வாங்கிக்கிறாங்க. இவங்க வந்து ஹெல்த் கேர் ஃபோக்கஸ் டெக்னாலஜி எனேபிள் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,000 எம்ப்ளாயிஸ் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தா ஒரு 5 நாடுகளில் வேலை செய்கிறாங்க. நார்த் அமெரிக்கா, ஜமைக்கா, இந்தியா, பிலிப்பைன்ஸ், கொலம்பியாவில் ஒர்க் பண்ணுறாங்க.
இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பெங்களூரில் வந்து ஒரு 3 இடத்துல அவங்க ஆஃபீஸ் இருக்குது. அதேமாதிரி சென்னையில் கூட அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி போரூரில் இருக்குது. ஆர்எம்செட் இன்ஃபினிட்டி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இவங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹைதராபாத்தில் இவங்க நிறுவனம் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது இவங்க நிறுவனம், அதே மாதிரி மும்பையில் இருக்குது, இந்தியாவில் வந்து இண்டோரில் இருக்குது. இவங்க வந்து மெடிக்கலில் வந்து ஹெல்த் கேரை வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து பண்ணணும்னு பார்க்குறாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆஸ் அ சர்வீஸ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சியும் மிஷின் லேர்னிங் இது பண்ணியும் அட்வான்ஸ் அனாலிட்டிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து விரைவான சிகிச்சை கொடுக்க முடியுமோ அந்தளவு வந்து உங்களுடைய ஃபாஸ்ட் எனர்ஜி இருக்குது. அதேமாதிரி கிளைண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கிளைம்ஸ், ஹெல்த் கேர் கிளைம்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் வாங்கி தர முடியுமோ அது கிளைண்ட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுத்து அவங்கள எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் வந்து விரைவாக வந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவங்கள வந்து அந்த கிளைண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து விரைவாக குணமடைஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவங்க பார்க்குறதும் வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிபிஓ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவங்களும் வந்து பிபிஓ சர்வீஸ் தான், கிட்டத்தட்ட பிபிஓ சர்வீஸ் மாதிரி தான். அது கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறாங்க. ஸோ அட்வான்ஸ் அப்படின்னா அவங்க இந்த யூஎஸோட கிளைண்ட்ஸுக்கு வந்து எப்படிலாம் வந்து மெடிக்கலில் வந்து நம்ம அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கு வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாகவும் இவங்க வந்து பண்ணி தராங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கிளைமிங் இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து வாங்கி தரது, அதே மாதிரி அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. நீ யூஎஸில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஊர் காஸ்ட்டை விட வந்து அங்கே வந்து டாலரில் வந்து செலவாகும். அந்த டாலரில் வந்து அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து அதிகமான செலவு இருக்கும். ஸோ அவங்க வந்து யூஎஸ் டாலரில் வந்து இவங்களுக்கு பே பண்ணுறதுனால வந்து இந்த நம்மளுடைய இந்தியன் மணிக்கு வந்து ₹1 ₹80 ₹85 வந்து இவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட நம்ம ஐடி கம்பெனி எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய சர்வீஸும் கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவோட இதை சேர்ந்த நிறுவனம் தான் இது. ஸோ இந்த நிறுவனம் பார்க்கும்போது மெடிக்கலில் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ஒரு நிறுவனமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா 2 டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமாக வந்து இந்த நிறுவனம் வந்து இயங்கி இது 10-12 வருஷமாக வந்து இந்த நிறுவனம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டாப் 3 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து 68.5%, டாப் 5 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து 79%, டாப் 10 கிளைண்ட்ஸ் 91.5% வருமானம் இருக்குது. இவங்க வந்து யூஎஸில் இருக்கிற ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல், டெனட் ஹெல்த் கேர், யூசிஎஸ்எஃப் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல், செடஸ் சைனல் ஹாஸ்பிட்டல், என்காம்பஸ் ஹெல்த், கிளெவன் டான் கிளினிக், நார்த் வெஸ்டர்ன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், யூனிவர்சல் ஹெல்த் சர்வீசஸ் போன்ற ஹாஸ்பிட்டல் தான் இவங்க வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி பேர் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கம்பெனி, எலவன்ஸ் ஹெல்த் கேர், சென்டென்ஸ் ஹெல்த் கார்பரேஷன், சிபிஎஸ்சி ஹெல்த், சிக்னா ஹெல்த் கேர், ஹியூம்னா ஹெல்த் கேர் சர்வீஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இவங்க வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்குது. இவங்களோட வருமானம் எப்படி இருக்குன்னா ப்ரொவைடர்ஸ்கிட்ட இருந்து 10% வருமானமும் பேயர்ஸ்கிட்ட இருந்து 90% வருமானமும் பார்க்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இவங்க வந்து பேஸ்க்கு வந்து என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கிளைண்ட்ஸோட மேனேஜ்மெண்ட், ஸோ அது வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பண்ணுறது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க பார்க்குறாங்க. அதேமாதிரி பேமெண்ட்டோட இன்டெகிரிட்டி பண்ணுறாங்க. பேமெண்ட்ஸ் என்ன, அதாவது காசு அதிகமாக கொடுத்துருக்காங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வாங்கி தரது. அதே ப்ரொவைடர் அவங்களுடைய டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அந்த கிளைண்ட்டோட டேட்டா வந்து இவங்க மேனேஜ் பண்ணுறது. ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த கிளைண்ட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து ப்ரொவைடர்ஸ்க்கு என்ன பண்ணி தராங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ், ப்ரீ சர்வீஸ், இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன் டு போஸ்ட் சர்வீஸ் பில்லிங் டு ஃபாலோ அப், இதெல்லாம் வந்து ப்ரொவைடர்ஸ்க்கு பண்ணி தராங்க. அதேமாதிரி பேஷண்ட் என்கேஜ்மெண்ட்டை வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட தான் என்ன வாங்கி என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரிலாம் வாங்கி தர முடியும் அதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரிலாம் வாங்கி ப்ரொவைடர்ஸ்ட்டை கொடுத்து அவங்களோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டை வந்து நல்லபடியாக கவனிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸை வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்த்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் வந்து செக்யூரிட்டியோட முக்கியமான வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் இதுக்கு வரலாம். செக்யூரிட்டி இந்தியா அப்படின்றது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட ஐபிஓ வந்த ஒரு நிறுவனம். இந்தியாவில் வந்து இந்த ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆகுது. ஐபிஓ வரும்போது கிட்டத்தட்ட ₹30 ₹32 ரேஞ்சில் வந்தது. நேற்று அப்புறம் வந்து 48 ₹54 வரைக்கும் ஹை போச்சு, ₹56 வரைக்கும் ஹை போச்சு. லோ பார்த்தீங்கன்னா ₹27 50 லோ பார்த்தோம் அப்படின்னா. இன்றைக்கி மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 18,505 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 34.3, புக் வேல்யூ ₹17.80 கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசி பார்த்தோம் அப்படின்னா 9.48, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 7.30.
ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இது. கடந்த 2022 இவங்க சேல்ஸ் என்ன காமிச்சிருக்காங்கன்னா 923 கோடி. மார்ச் மாதம் 2023 க்ளோசிங் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க என்ன காமிச்சிருக்காங்க 4219 கோடி. மார்ச் மாதம் 2024 க்ளோசிங் என்ன காமிச்சிருக்காங்கன்னா 4754 கோடி. மார்ச் மாதம் 2025 சேல்ஸ் என்ன காமிச்சிருக்காங்கன்னா 5570 கோடி. அதே வருமானம் பார்க்கும்போது 22ல் -5 கோடி காமிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் 2022 -5 கோடி காமிச்சிருக்காங்க. அதே மார்ச் மாதம் 2023 144 கோடி ரூபா ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இருக்கிறத காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி மார்ச் மாதம் 2024 க்ளோசிங் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 228 கோடி காமிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் 2025 இந்த வருஷம் க்ளோசிங் வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக வந்து இருக்கிறது 539 கோடி காமிச்சிருக்காங்க. ஒரு 40 ரூபா உள்ள வேல்யூ உள்ள ஒரு நிறுவனம், அதாவது ப்ரைஸ் 40 ரூபா உள்ள ப்ரைஸ், 10 ரூபா ஃபீஸ் வேல்யூ. வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வருமானம் உள்ள ஒரு நிறுவனம். இன்றைக்கி வந்து என்ன ரேட்டில் விற்கிது அப்படின்னா 40 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. அதே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இவங்களோட ரிசர்வ் கேஷ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3658 கோடி காமிச்சிருக்காங்க. கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிச்சினா ஒரு 1400 கோடி கடன் இருக்கிறத காமிச்சிருக்காங்க. அப்படி ரிசர்வுக்கும் கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி ரிசர்வ் கேஷ் இவங்க அதிகமாக வச்சுருக்கிறதா தான் இருக்குது. அதேமாதிரி ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 82% ப்ரொமோட்டர் ஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து போன வாரத்தில் வந்து இந்த ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15% குறைச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளோட நாம்ஸ் படி 75% மேலே வந்து இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் சொல்லி அதை வந்து இந்த ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து குறைச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.39% வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க. டிஎஸோட ஸ்டேக் பார்த்திங்கன்னா 7.4% ஸ்டேக் இருக்குது. பப்ளிக்கிட்ட கிட்டத்தட்ட 6.75 ஸ்டேக் இருக்குது. ஸோ நம்ம வந்து மல்டி பேக்கர் சீரீஸில் 3ஆவதாக பார்த்த நிறுவனம் செக்யூரிட்டி இந்தியா. மார்க்கெட்டில் எனக்கு ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 39 ரூபா 50 30ஆந்தேதி 30/5 க்ளோசிங் ப்ரைஸில் 40 ரூபா வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ முக்கியமாக 40 ரூபா இருக்குது. ரொம்ப சீப்பான ப்ரைஸ், 500 கோடி ரூபா வருமானம் உள்ள ஒரு நிறுவனம். இதை வந்து இப்போ வாங்கி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை 50,000 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-10 வருஷம் விட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா 1200 வரும்போது ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டு, ஸ்டாக் போனஸ் ஏதாவது ஒரு கம்பெனி நிறுவனம் கொடுத்ததுன்னா இதனோட வருமானம் பெரிய அளவு வருமானம் இருக்கும். ரொம்ப சீப்பான ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. 500 கோடி ரூபா வருமானம். நான் சொன்ன சீரியலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனம் ஒரு 500 கோடி கொடுத்த நிறுவனம் கிடையாது. அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மல்டிபேக்கர் சீரீஸில் 3ஆவது பங்கு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளுடைய பிளானில் அதாவது 3 பிளான் இருக்குது. ஸோ சில்வர், கோல்டு, டைமண்ட் அப்படின்ற பிளான்ஸ் இருக்குது. இதில் யாராவது வந்து உங்களுக்கு ஸ்விங் கால்ஸ் இந்த மாதிரி மல்டிபேக்கர் சீரிஸ் உள்ள கால்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸில் இருக்குது. தேங்க்யூ.